முதல்வர் வந்து ஜெய் பீம், பைசன் போன்ற படங்களுக்கு வந்து விமர்சனம் எழுதுவது தானே குறியா இருக்காரு அவரு. அதுதான் சார், இந்த எருமை விவசாயி எக்கேடு கெட்டு போய் தொலைஞ்சா எனக்கு என்னன்னு எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி முதல்வரும் குடும்பத்தினரும் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனால அவங்க வந்து அதே பைசன் இங்கிலீஷில் சொல்லக்கூடிய காட்டெருமை படத்தை பார்க்க போகிறாங்க. இவங்க நாட்டெருமையாக இருந்துட்டு காட்டெருமை படத்தை பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல, தனக்கு துட்டு வருதுன்னா அதில் தான் குறிக்கோளாக இருப்பாங்க. இந்த விவசாயிகிட்ட நெல்லை வாங்கி உள்ளே வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்லாததே அது புல்லு முளைச்சி போட்டுன்னு விட்டுருவாங்க. நெல் கடந்தா என்ன, புல்லு முளைச்சா இவங்களுக்கு என்ன, அதில் அக்கறை இல்லை. ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வர நெல்லை கொள்முதல் பண்ணி நீங்கள் அதை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணதை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஆகஸ்ட் மாதம் நெல் கொள்முதல் நிலையங்களை ஓப்பன் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட முதன்மை செயலாளர் எப்போ மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் தெரியுமா? 19ஆம் தேதி. ஏன்பா 1ஆம் தேதியே நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு திறந்துட்டீங்க, ஈரப்பதத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஈரப்பதத்தோட அளவை கூட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு எப்போ கடிதம் எழுதுறாங்க? 19 நாட்கள் கழித்து. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் 1ஆம் தேதி நெல்லை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு ஈரப்பதத்தை கம்மி பண்ணி கொடுங்க நீங்கள் கேட்டிருக்கணும். 19ஆம் தேதி கேட்குறாங்க. 19ஆம் தேதி கேட்டதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வந்து அவ்வளோ உடனடியாக வந்து டக்குன்னு வந்து வாங்கி உள்ளே வச்சுட்டு போகிறதா? இல்லை, அது 3 துறைகளுக்கு கீழே வருது. அதாவது அந்த அமைச்சகத்திற்கு கீழே வருது, நுகர்வோர் அந்த அமைச்சகத்துக்கு கீழே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர கட்டுப்பாட்டு ஆணையம், அதுக்கப்புறம் அதை நிறுவனங்களுக்கு உள்ளே வருது. அதனால் 3 டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ளே வருது. அது மத்திய அரசாங்கம் இவங்க கடிதம் அனுப்பின உடனே என்ன பண்ணியிருக்காங்க? 3 துறை அதிகாரிகளை 3 குழுக்களாக 3 பேர் கொண்ட 9 பேர் குழுக்கள் போட்டு இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆய்வு பண்ணுறதுக்கு. அவங்களும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை கொண்டுட்டு போய் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த உணவை வந்து பரிசோதனை பண்ணணும். அந்த இந்திய வாணிப கழகத்தில் வந்து அதை பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கான இது வரும். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். கண்டிப்பாக.